புதுசாக பார்க்குறவங்களுக்காக இது மாதிரி க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது வந்து நியூ சிலபஸோட நேரடியாக கவராதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொஸ்டின் என்னென்னா சிலை. சிலையை வந்து நெடில் சொல்லாக மாற்றினோம்னா சீலைன்னு வரும். ஏன்னா இப்போ ஆனா குறில் எழுத்து, ஆவன்னா நெடில் எழுத்து, அது மாதிரி சீக்கி சி தான் ஃபஸ்ட் நெடில் எழுத்தாக வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சிலை சேலை கொடுத்துக்கிறாங்க, செகண்ட் சிலை சீலை, 3 சிலை சோலை, 4 சிலை சூளை கொடுத்துருக்குறாங்க. இது சீங்கிறது குறில் எழுத்து தான், சேலைங்கிறது நெடில் எழுத்து. ஆனாலும் நமக்கு வந்து எந்த சொல்லு கொடுத்துருக்குறாங்களோ அதை தான் வந்து நம்ம நெடிலாக மாற்றணும். அதுபடி பார்க்கும்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் வரும். அதில் ஆன்சர் என்ன, சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மற்ற ஆப்ஷனையும் சும்மா ரீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து சிலையை சேலையை கொண்டு மறைத்திருக்கிறார்கள், சிலை ஒரு சோலையில் வைக்கப்பட்டது, 4 சிலையை சூளைக்கரையில் வைத்தனர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3900. ஆமாம். காரணம், 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. 3900 வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான். ஆனால் அது வந்து எத்தனை பாடல்களை கொண்டது, நமக்கு வந்து 900 பாடல்களை கொண்டது, 3 மன்னர்களை பற்றி 900 பாடல்களை கொண்டது. அதனால நமக்கு கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஃபஸ்ட்டு, ஆவண்ணா என்பது எதிர்மறை இடைநிலை. ஆப்ஷன் பி, வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. ஆப்ஷன் சி, வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதில் வந்து இந்த நமக்கு அறிஞர் அண்ணாலாம் சிலபஸில் இருக்கிறாங்க, அதே மாதிரி எதிர்மறை இடைநிலை கிராமர் ஒன்றனால இதை நான் சேர்த்தேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, பார்ப்போம். இதில் வந்து இப்போ எது சரின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆவண்ணா என்பது எதிர்மறை இடைநிலையும் கொடுத்துக்கிறாங்க, இது கரெக்டு. ஆப்ஷன் பியில் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த வீட்டிற்கோர் புத்தகசாலை பாடத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அது வந்து எதில் இருந்துட்டுனா அண்ணாவோட வானொலி உரை, அண்ணாவோட வானொலி உரையிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இங்கே வந்து மேடை பேச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அது வந்து தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு சரி, செகண்டு தப்பு. 3, வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம்ங்கிறது கரெக்ட் தான். ஸோ நமக்கு எது கரெக்டு, ஆனாவும் ஈனாவும் சரி. ஆப்ஷன் 2 வந்து தவறு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஈக்குவாலிட்டி சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல் தேர்க. அதேமாதிரி சாரி ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த இடைநிலை பார்த்துக்கிறோம்ல, நமக்கு வந்து இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை மாதிரி நிறைய பார்த்தோம். அப்போ எதிர்மறை இடைநிலை வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஆவண்ணாங்கிறது எதிர்மறை இடைநிலை. இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொன்னால் பறிக்காதீர், பறிக்காதீர். அப்போ பறிக்காதீர் வருதா, அதான் எதிர்மறை. பறிக்காதீர்னா பறிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்மறை இடைநிலை சொல்கிறாங்க. எதிர்மறையாக வரனால இது எதிர்மறை இடைநிலை ஆவணா வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 எதிர்மறை இடைநிலை எழுத்துருக்குது. அது என்னன்னா இல்லு, அல்லு. இதுவும் வந்து எதிர்மறை இடைநிலைக்கு வரும். ஓகே, இதில் வந்து நமக்கு ஈக்குவாலிட்டிக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க. பேச்சாற்றலா, ஒற்றுமையா, முழக்கமா, சமத்துவமா? ஈக்குவல்னாலே என்னது, சமத்துவம், சமமாக இருக்கிறது. ஸோ ஆன்சர் வந்து சமத்துவம். சரி, மற்ற ஆப்ஷனை பார்த்துருவோம். பேச்சாற்றல், பேச்சாற்றலுக்கு வந்து என்னென்னா எலக்யூஷன், அதாவது ELOCUTION ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளதான் சொல்லிட்டு வர்றேன். சில ஆப்ஷனில் சில இது மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்கிறோம். ஸோ எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. பேச்சாற்றல்னா எலக்யூஷன், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாடிச்சுக்கிறேங்க. ஓகே, இதுக்கு வந்து நான் எப்படி யாவச்சுக்கிறேன்னா பேச்சாற்றல், இந்த பேச்சு திறமை வந்து நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குதுல்ல, எல்லார்ட்டையும் இருக்குது. அதனால் எல்லார்ட்டையும் இருக்குது. அதனால் எலக்யூஷன் பேச்சாற்றலுக்கு வந்து ஒரு சின்ன குழுவோட யாக வச்சுக்கிறது தான். சரி, அப்போ முழக்கத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோகன், SLOGAN ஸ்லோகன். இதான் வந்து முழக்கத்துக்கு வருது. இப்போ வந்து ஒருத்தர் முழங்க சொல்கிறாங்க, நல்லா சத்தமாக பேசுப்பா, அவனோட சவுண்டு கேட்கல, எனக்கு சத்தமெல்லாம் பேச நான் ஸ்லோவாக தான் முழங்குவேன் சொல்கிறாங்க. ஸ்லோனா SLOW வந்து ஸ்லோன்னு சொல்லுவோமா. ஸோ முழங்க சொல்கிறது வந்து ஸ்லோவாக தான் முழங்குறாங்க. அப்போ ஒற்றுமைக்கு என்ன பார்த்தோம்னா யூனிக்னாலே ஒரு தனித்துவம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒற்றுமைக்கு வந்து இங்கே வந்து யூனிட்டி கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில். அடுத்து கலைச்சொற்களை அறிதல்.
கண்ணியம், வாய்மை, உபதேசம், கொள்கை. இங்கிட்டு டாக்ட்ரின், ப்ரீச்சிங், டிக்னிட்டி, சின்சியாரிட்டி. நம்ம ஆல்ரெடி சின்சியாரிட்டி பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? ஆனால் என்னத்துக்கு பார்த்தோம்னா சின்சியாரிட்டி வந்து நேர்மை அப்படின்னு சின்சியாரிட்டி பார்த்தோம். நேர்மை, சின்சியாரிட்டி. இங்கே வந்து அப்போ எதுக்கு வருது? கண்ணியமாக, வாய்மையாக, உபதேசமாக, கொள்கையான்னு பார்த்தா வாய்மைக்கு வருது. வாய்மை, நேர்மை, உண்மை மாதிரி வாய்மை வந்து சின்சியாரிட்டி. அப்போ உபதேசம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரீச்சிங். இல்லைனா அது எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசிச்சுங்க. ப்ரீச்சிங்னா உபதேசம், கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, கொள்கை அப்படின்னா டாக்ட்ரின். இப்போ அதை நான் எப்படி ஆவச்சுக்கிறேன்னு நான் எனக்கு பிடிச்சதை நான் சொல்லித்தரேன். ஓகே. கண்ணியம், கண் வந்து டிக்னிட்டி. சில பேருக்கு வந்து அந்த கண் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைனா அதை பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. கண் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னால டிஃப்ரெண்ட்னா டிஐ தானே வரும். ஸோ அதனால் டிக்னிட்டி. வாய்மை பிரச்சனை இல்லை. உபதேசம்னா ப்ரீச்சிங் சொன்னேன்னா, உபதேசம் நிறைய பேர் பண்ணுவாங்க, காசு கொடுக்காம உபதேசங்க நம்ம ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஃப்ரீ இந்த ஆர்இ வரும், நமக்கு வந்து இந்த பிஆர்இ ஃப்ரீ உபதேசம் அப்படின்னு வச்சுங்க. கொள்கைனா வந்து டாக்டரின். அப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன ஒரு கொள்கையோடு இருப்பாங்க, இப்படி செய்யணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு வாழ்கிறவங்க இந்த டாக்டர்ஸ். அவ்வளோதான். ஏன்னா டிஓசி வருதில்ல அதனால். அடுத்து கலைச்சொற்களை அறிதல். டோர்னடோ அப்படின்னா சூறாவளியா, புயலா, கடற்காற்றா, சுழற்காற்றா? இது எல்லா கொஸ்டினையும் நிறைய இதில் வந்துகிட்டே இருக்குது. டோர்னடோனா சூறாவளி. டோர்னால் நம்ம கதவு சொல்லுவோம். இந்த இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. டோருக்குள்ள வந்து நம்ம வந்து சூறாவளி வந்து போயிட்டுருக்கு, அதை வந்து நம்ம கதவுக்குள்ளே உட்காந்து டோர்னால் கதவா ஜன்னல் அந்த இல்லையே, அதுக்குள்ளே உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். ஓகே. புயல் வந்து மற்றது ஆப்ஷன் பார்த்தோம்னா ஸ்ட்ராம், STORM. புயலுக்கு வந்து ஸ்ட்ரோமா ஸ்ட்ராமானதில் ஸ்ட்ரோம். இதுதான் புயல். சுழல் காற்று அப்படின்னா வேர்ல் விண்ட், அதாவது WHIRLWINT. வேர்ல் விண்டு தான் நமக்கு என்னதுன்னா சுழல் காற்று. வேர்ல்டே என்னது சுழந்துக்கிட்டே தானே இருக்குது நம்ம பூமியே. இந்த வேர்ல்டு உலகமே வந்து சுழலுது, அதனால் சுழல் காற்றுக்கு வந்து வேர்ல்டு விண்டு வச்சுக்கிறோங்க. புயல் வந்து ஸ்ட்ரோம். அதுக்கப்புறம் கடல் காற்று. கடல்னால் என்னது? சி சொல்லுவோம். அப்போ கடல் காற்றுக்கு வந்து சி ப்ரீஸ், ZE, SEAPREEZE. ஓகே, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்குல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வங்குலுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. நெருப்பா, நீரா, நிலமா, காற்றா? நமக்கு வங்குல்னா என்னது? காற்று. கலங்கரை விளக்கம் பாடத்தில் வரும். வங்குல்னா காற்று, வங்கம் அப்படின்னா கப்பல். ஓகே. அதே மாதிரி நீருக்கு வேறு ஏதாவது பார்த்தோம்னா புனல்னா வந்து எதை குறிக்கும்? நீரை தான் குறிக்கும். அதுக்கப்புறம் நெருப்பு, தீ. ஓகே. அனல்னா நெருப்பு, தீ வந்துடும். ஸோ ஓகே. நிலம் இதை வச்சு சொல்கிறேன் ஒன்று. ஓகே. நிலத்துக்கு அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டு வார்த்தை இருக்குது. அசும்பு இருக்குது, விசும்பு இருக்குது. அப்போ நிலம் வந்து எதுக்கு வரும்னா அசும்பு. அசும்பு என்பதன் பொருள் வந்து நிலம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை வந்து விசும்பு வரும். அப்போ விசும்புக்கு என்ன வரும் அப்படின்னா, அசும்புனா நிலம் சொன்னேன்னா, விசும்புனா வானம். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, எக்ஸ்ட்ராலாம் நான் சொல்லலை. நிலம்னா அசும்பு, விசும்புனா வானம். அதாவது இங்கே வி, இங்கே வா, ஒரே வரிசையில் வருது இல்லை, விசும்பு வானம். அதே மாதிரி ஒன்று இருக்குது ஸ்கூல் புக்கிலேயே, அசும்பிய. அசும்பிய அசும்பியனா என்னன்னா ஒளி வீசுகிற. இந்த லீ வரும், லைட் இருக்குல்ல இந்த வீடு, ஒளி வீசுகிற. இந்த அசும்பியக்கு வந்து என்ன பொருள்னா ஒளி வீசுகிற. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அகவற்பாவா, வெண்பாவா, வஞ்சிப்பாவா, கலிப்பாவா அப்படின்னு. நமக்கு வந்து சங்ககால அந்த டைமில் உள்ளது பெரும்பாலும் நமக்கு எது? ஆசிரியப்பா என்று அழைக்கப்படக்கூடிய அகவற்பாவால் தான் ஆனது. வெண்பானா வந்து நமக்கு வந்து குரல், நாலடியார், இது மாதிரி தான் வெண்பா வரும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனிடம் அன்பு வைத்தவர் யார்? இடைக்காடனிடம் ஆப்ஷன் வந்து அமைச்சர், மன்னர், அமைச்சர், இறைவன், இறைவன், மன்னன், மன்னன், இறைவன். இங்கே வந்து அமைச்சருக்கு வந்து இந்த பாடத்தில் சாதா திருவிளையாட போகிறான்னு நினைக்கிறேன். அதில் வந்து சம்மந்தமே வராது, அமைச்சர் வரமாட்டாது. இறைவன், மன்னன், அப்புறம் இன்னொருத்தர் நம்ம கபிலர் இருக்கிறாரு, அவங்க வருவாங்க.
கபிலரோட நண்பர் தான் அந்த இடைக்காடனார். அப்போ இடைக்காட பாடலை இகழ்ந்தவர் வந்து அவர் போய் மன்னர்கிட்ட பாடுவார். மன்னர் அதை வந்து செவி கொடுத்து கேட்க மாட்டார். அதான் இகழ்ந்தவர் வந்து மன்னர். அப்போ இடைக்காடனிடம் அன்பு வைத்தவர் யாருன்னா இறைவன். இடைக்காடனாரின் நண்பர் கபிலர். மன்னன் எந்த மன்னன்னா பாண்டிய மன்னன், குலேச பாண்டியன் வரும். அடுத்து சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்களுக்கு வந்து என்ன வரும், நிறையாட்டி பார்த்துட்டோம். மக்கள்னா கூட்டம், மந்தைனா ஆடுக்கும் மாடுக்கும் வந்து என்ன வரும், மந்தை. ஆடுக்கும் மாடுக்கும் மந்தை. மக்களுக்கு வந்து வத்தல்ல. நிறைக்கு என்ன வரும், பசு நிறை அல்லது நிறை. என்பதன் பொருளும் பசுவை குறிக்கும். அடுத்து சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. ஆடு, இப்போ தான் பார்த்தோம். ஆடுக்கு என்ன வரும், ஆடு மாடுனாலே மந்தையை போற்ற வேண்டியதான். குவியல், குவியலுக்கு வந்து என்ன வரும், கல் குவியல், கற்குவியல்னு சொல்லுவோம்ல அது. குலை வந்தாச்சுன்னா குலை வந்து பழம். கட்டு வந்து எதுக்கு வரும், புல்கட்டு வருமா, அவ்வளோதான். அடுத்து சொற்களின் கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. எறும்புகள், எறும்புகள் வந்து கூட்டமாகவா, சாறை சாறையாகவா, அணி அணியாகவா, மந்தை மந்தையாகவா. எறும்புகள் எப்படி போகும், சாறை சாறையாக போகும். மக்கள் தான் கூட்டம் கூட்டமாக போவாங்க. மந்தையாக போகிறது ஆடு மாடு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து, வேலை செய்ததால் இருக்கிறார் கபிலன் களைப்பாக. மாற்றி மாற்றி வந்திருக்குல்ல. லாஸ்ட்டில் வந்து நமக்கு சென்டென்ஸ் வந்து முடியணும் ஒரு ஃபார்மாக. அடுத்து, களைப்பாக இருக்கிறார் கபிலன் செய்ததால் வேலை. தப்பு. கபிலன் களைப்பாக வேலை இருக்கிறார் செய்ததால் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். சரியான தொடர் எது, கண்டறிந்து எழுதுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். அதிகமாக கேட்ட கொஸ்டின், புக்கில் இருக்குது. தப்பு. மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். தப்பு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆமாம், கரெக்டு. மறையும் காலையில், கதிரவன் உதித்து மாலையில். ஸோ தப்பு. கரெக்ட் ஆன்சர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் ஏ, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார். சரி, படிக்கல, கரெக்டாக தான் இருக்குது, வச்சுக்கிடுவோம். அடுத்து, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஆமாம், இதுவும் கரெக்டு. சிலப்பதிகாரம் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் இளங்கோவடிகள். தப்பு. காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் என்ன காப்பியம்னே சொல்லலை. ஓகே, இது கொஸ்டினுமே இருக்கட்டும். இப்போ வந்து நமக்கு வந்து சி வந்து கண்டிப்பாக வராதுன்னு உமிட் பண்ணிடலாம். மிச்சம் 3 ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணும்போது தேர்டும் கண்டிப்பாக வராது. அடுத்து, ஃபஸ்ட் ஆப்ஷன், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தான்னு கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஒரு நூல்னால் அது வந்து இயற்றியவர் இவர், அப்படி தானே வரணும். ஸோ அதனால் நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர்னாலே நான் சொல்லிட்டேன், ஓர் அப்புறம் அத்து. இது ரெண்டுக்கு அடுத்து வர எழுத்து வந்து உயிரெழுத்து தான் வரணும். அதாவது இங்கேயும் புள்ளி வச்ச இரு வருது, இங்கேயும் புள்ளினா இந்த அக்கு, அதான் சொல்கிறேன். புள்ளி வச்ச எழுத்து வந்தாலே பக்கத்தில் வந்து உயிரெழுத்து தான் வரணும். அப்படி யாக வச்சுக்கோங்க, குழப்பிச்சுன்னா, குழப்புறவங்களுக்கு மட்டும். அடுத்து இப்போ பார்ப்போம். ஆப்ஷன் ஏ வந்து ஒரு நாள் கொடுத்துருக்குறாங்க. புள்ளி வச்ச எழுத்து வரல, ரூ வந்திருக்குன்னா நமக்கு வந்து என்ன மற்ற எழுத்து வரலாம். அப்போ இது கரெக்டு. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஓகே, மற்ற ஆப்ஷனையும் படிச்சிருவான். அடுத்து, ஒரு நாள் கொடுத்தீங்க புள்ளி வச்சு எழுத்து வந்துக்கா. ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு அது பக்கத்தில் உயிரெழுத்து தான் வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. 3 வந்து ஒரு நாள் கரெக்டு. பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு வந்தன வந்தது இதெல்லாம் எதை குறிக்கும், அக்ரிணைக்கு வரும். நமக்கு வந்து மனிதர்கள் வந்து உயர்திணைக்கு வருவாங்க. ஸோ இதுவும் தப்பு. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாளாக வருமா, ஒரு நாள் வருமா, ஒரு நாள் தான் வரணும். அதனால் இதுவும் தப்பு. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அக்து நகரத்திற்கு செல்லும் சாலை. இதில் புள்ளி வச்ச எழுத்து வந்துருக்குது. அது பக்கத்தில் என்ன எழுத்து வரணும், புள்ளினாலே பக்கத்தில் உயிர். அப்போ இங்கே வந்து நான் வந்திருக்குது. அப்போ இங்கே வந்து உயிரெழுத்து தான், இங்கே உயிரெழுத்து வந்துக்கனால இந்த புள்ளி வந்துச்சுன்னா பக்கத்தில் உயிரெழுத்து வரும். இப்போ ஆப்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன், அக்து நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து அக்கனா வருது. அப்போ இங்கே உயிரெழுத்து தான் வரும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது, தப்பு. ஆப்ஷன் பி, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஆமாம், இங்கே புள்ளி வச்ச எழுத்து வரல, இங்கே நான் வந்திருக்குது, வேறு எழுத்து வந்திருக்கு, உண்மை எழுத்து. அதனால் இது கரெக்டு. அடுத்து, நகரத்திற்கு அக்து செல்லும் சாலை. இங்கே வந்து புள்ளி வச்ச எழுத்துக்கு பக்கத்தில் உயிரெழுத்து வரல, அதனால் இதுவும் தப்பு. நகரத்திற்கு செல்லும் சாலை எது? இப்போ இது ரெண்டும் கண்டிப்பாக தப்பு.
இப்போ அது நகரத்துக்கு செல்லும் சாலை, நகரத்துக்கு செல்லும் சாலை எது? இப்போ ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை. இதே மாதிரி தானே அதை மாற்ற சொல்லணும். அப்போ இது தானே இங்கே மாறணும். இங்கே இது வந்து கொஞ்சம் மாறி ஃபுல்லாக மாறிக்கும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்துருக்கு. நம்ம கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். ஏன்னா சில நேரம் வந்து நம்ம டக்குன்னு ரிவர்ஸ்லேருந்து படிக்கிறோம். நகரத்துக்கு செல்லும் சாலை எது? நம்ம கரெக்டாகுது அப்படின்ட்டு இதை போட்டு போயிடக்கூடாது. எப்போதுமே ஃபுல்லாக படிச்சிடணும் ஒரு டைம். அது கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஓகே, ஆப்ஷன்லேருந்து ஒமிட் பண்ணுவோம். அப்படியே இல்லாத அது இடத்தில் எதுவும் நடக்காது. படிக்கும் போதே தப்பு. நமக்கு இதை தானே அப்படியே மாற்றணும் கொஸ்டின் உள்ளதை. அடுத்து இல்லாத இடத்தில் அஃது எதுவும் நடக்காது. தப்பு. சரி, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இங்கே வந்து புள்ளி வந்திருக்குது, பக்கத்தில் உயிரெழுத்து வந்திருக்கு, அப்படின்னா இது கரெக்டு. அடுத்து இல்லாத இடத்தில் எதுவும் அது நடக்காது. இது மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ரைட்டாக வருது. ஆனால் வந்து நமக்கு வந்து இங்கே கொஷினில் என்ன இருக்குதோ அதே ஃபார்மில் தான் கீழேயும் வரணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு சி தான் ஆன்சர். நீகான் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கலங்கரை விளக்கமா, கப்பலா, பகலா, நாவாய் ஓட்டுபவனா? நீகான் என்ற சொல்லின் பொருள் வந்து நாவாய் ஓட்டுபவன். அப்போ நாவாய் ஓட்டுனா அந்த கப்பல்லாம் ஓட்டுறாங்கல்ல, நாவாய்னா படகு தானே, அது மாதிரி ஓட்டுறவங்கள தான் சொல்லணும். அப்போ நீகான் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்லை, என்ன கொஞ்சம் நிறையா இருக்குது, அதையும் பார்த்துருவோம். நீகான், அப்புறம் கப்பல் ஓட்டி. கப்பல் ஓட்டினாலும் அவங்கள தான் குறிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா மீகாமன், ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. மீகாமன், மீகாமன் இவங்களும் மீகாமன். அப்புறம் வந்து மாலுமி. மாலுமி கூட தெரியும் நமக்கு, அதிகமாக சினிமாலெலாம் பார்த்துருப்போம். ஸோ நீகான், மீகாமன், மாலுமி, நாவாய் ஓட்டுவன் இவங்க எல்லாருமே ஒரே ஆள் தான். மற்ற ஆப்ஷன் பார்ப்போமா? கப்பல், எந்த சொல் வந்து கப்பல்ங்கிற பொருளை தரும்? வங்கம். வங்குல்னா காற்று, வங்கம்னா கப்பல். பகல் வந்து எல்னா வந்து என்ன பொருள் வரும்? பகல். அல்னா இரவு, எல்னா பகல். கலங்கரை விளக்கத்துக்கு என்ன புக்கு பொருள் வந்து ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க? ஸ்கூல் புக்கில் சொல் வந்து என்ன சொல்னா மாட ஒல்லெரி. மாட ஓகே, மாட ஒல்லெரி. அப்போ மாட ஒல்லெரி என்பதன் பொருள் வந்து கலங்கரை விளக்கம். அதாவது ஒல்லெரி, எரி, லைட் எரியுதில்ல, கலங்கரை விளக்கு எரியுதில்ல, அதான் எரி. அப்படியே வச்சுக்கொண்டே தான். அடுத்து வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்தது. இப்போ தான் ஆப்ஷன்லேயே பார்த்துட்டோம். வங்கம்னா என்னது? கப்பல். பகல்னா பார்த்துட்டோம், அதுக்கு வந்து என்னது? எள்ளுனா பகல், அல்லுனா இரவு. கலங்கரை விளக்கும் பார்த்துட்டோம், நாவாய் ஓட்டுபவன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள், அலர், மேரு, அலி, இமயமலை, கருணை, நிலவு, மலர்தல். திங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். திங்களோட இரு சொல்லுமே இரு பொருளுமே நம்ம பார்த்துட்டோம். அப்போ திங்கள்ங்கிறது நிலவு. நிலவு மட்டுமா வரும்? மாதம் வரலாம். நிலவுக்கு இன்னொரு பேர் சந்திரன். ஓகேவா? அப்போ திங்களோட இரு பொருள் வந்து மாதம், நிலவு. அடுத்து அலர்னா மலர். மேரு அப்படின்னா இமயமலை, இமயமலையில் ஏறு. அலினா கருணை, கருணை எலி. அதை அப்படியே சேர்த்து படிச்சுக்கொண்டே ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஆப்ஷன் ஏ, யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள். இங்கே யானைப்படையும் குதிரைப்படைங்கிறது நமக்கு வந்து உயர்திணையா அக்ரிணையா? அது வந்து அக்ரிணையில் வரும். அப்போ அக்ரிணைக்கு மட்டும்தான் அந்த சென்றார், சென்றான், அவர்கள், இவர்கள்லாம் வரும். ஸோ உயர்திணை குழப்பிட்டேன். உயர்திணைக்கு மட்டும்தான் அந்த சென்றார்கள், அவர்கள், இவர்கள் அப்படி வரும். அக்ரிணையை பொறுத்த வரைக்கும் ஒருமையாக இருந்தால் சென்னும் தூள முடியணும், பன்மையாக இருந்தால் நாள முடியணும். இப்போ அதுபடி பார்க்கும்போது இங்கே வந்து சென்றார்கள் கொடுத்துருக்குது. ஆனால் நமக்கு வந்து யானைப்படி குதிரைப்படி வந்து அக்ரிணையில் வரும். அதனால் இது தப்பு. அடுத்த ஆப்ஷனு யானைப்படியும் குதிரைப்படியும் சென்றது. சென்றதுங்கிறது அக்ரிணைக்கு வரும். கரெக்டு தான், இருக்கட்டும். அடுத்து யானைப்படியும் குதிரைப்படியும் சென்றன. ஓகே, யானைப்படியும் குதிரைப்படியும் சென்றார். நமக்கு சென்றார் இருந்தால் இப்போ சொன்னேன் உயர்திணைக்கு வரதானே சென்றார் வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கரெக்டு. ஒன்று பி வரணும், இல்லைன்னா சி வரணும். இப்போ இங்கே சென்றது வருமா, இங்கே சென்றன வருமா? யானைப்படை குதிரைப்படை. இங்கே வந்து யானைப்படை மட்டும் இருந்துச்சுன்னா யானைப்படை சென்றது, யானைப்படை மட்டும் இருந்துச்சுன்னா சென்றது வரும். ஆனால் நமக்கு வந்து யானைப்படையும் குதிரைப்படையும் பன்மையில் வருது, அதனால் நமக்கு வந்து நான் தான் வரணும். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். ஓகே, தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தனர். நான் தூள முடிஞ்சிச்சுன்னா அது வந்து அக்ரிணைக்கு வரும். தப்பு. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தான்.
சரி, தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தது. இங்கே வந்து அறிந்ததுன்ட்டு மரியாதை பன்மை இல்லாமல் கொடுத்துக்கிறாங்க. ஸோ தப்பு. ஒன்று ஏ வரலாம், இல்லைனா சி வரலாம். இது ரெண்டுலேயும் தமிழக உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். நமக்கு தமிழருங்கிறது இங்கே பன்மை, அதனால் இங்கே அறிந்திருந்தனர் கொடுத்துக்கிறாங்க. 3வது ஆப்ஷனில் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தான். இங்கே தமிழன் இல்லைனா ஒருத்தரை மட்டும் யாராவது ஒருத்தனை மட்டும் போட்டிருந்தா இங்கே அறிந்தான் வரலாம். பன்மையில் இருக்கிறனால ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். ஓகே, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். ஆப்ஷன் ஏ வந்து பகைவர் நீவீர் அல்லேன். ஓகே, நீவீர்ங்கிறது முன்னிலை, அல்லேன்கிறது எதுக்கு வரும்? தன்மை இடத்துக்கு தானே வரும். ஸோ நான் அல்லேன் அது மாதிரி வந்துச்சுன்னா தான் இந்த நான் வரணும். இங்கே நான் அல்லேன்னா கரெக்டு. இங்கே வந்து நீவீர் அல்லேன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பகைவர் நீவீர் அல்லோம். தேர்டு வந்து பகைவர் நீவீர் அல்லீர். லாஸ்ட்டு பகைவர் நீவீர் அல்லன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா பகைவர் நீவீர் அல்லோம் கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து தன்மையில் வந்து நாம் அப்படிங்கிற சொல்லப்போ தான், பன்மையில் சொல்லும் போது தான் அல்லோம் வரும். இங்கே வந்து முன்னிலைக்கு தான் நீங்கிற வார்த்தை வரும். ஸோ இதுவும் தப்பு. அதன் சீல வந்து பகைவர் நீவீர் அல்லீர். நீவிங்கிறது முன்னிலை, அதே மாதிரி அல்லீருங்கிறது முன்னிலைக்கு தான் வரும். நீவீர் அல்லீர். ஓகேவா. அடுத்து 4 பகைவர் நீவீர் அல்லன். அல்லன், அல்லல், அவள் அல்லல், அவன் அல்லன், இதெல்லாம் முன்னிலை ஒருமைக்கு வரும். அடுத்து பின்வரும் பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடையளி. திருநெல்வேலி பகுதியை வளம் கொளிக்க செய்யுமாறு தாமிரபரணி. இதனை தன்புர்ணை நதி என்று நாம் முன்னோர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலி வளமிக்க நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. ஓகே. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிப்பது உழவுத் தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் வந்து நெல் பயிரிடப்படுகிறது. மானாவரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துகள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் வந்து நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஷின் போயிடலாம். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் என்னன்னு கேட்குறாங்க. நெசவு தொழிலா, உழவு தொழிலா, வணிகமா, கட்டுமான தொழிலா? நம்ம வந்து இந்த பேராகிராஃபில் என்ன வருதோ அதுதான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து நெசவு, வணிகம், கட்டுமானம் நமக்கு வந்தது உழவு தொழில் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின், நெல்லிக்காய் உற்பத்தி தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் காஞ்சிபுரமா, கோவையா, திருநெல்வேலியா, சேலமா? திருநெல்வேலியை பற்றி தானே பார்த்தோம். ஸோ அதான் ஆன்சரு. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொர்ணையா, கடனா நதியா, தாமிராவா, சிற்றாரா? தாமிரபரணியை வந்து தன்பொர்ணையும், ஆண்பொர்ணை என்று அழைக்கப்படும் நதி வந்து அமராவதி. அதேமாதிரி தன்பொர்ணை, தாமிரபரணி. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மறு பெயர் நமக்கு நல்லா தெரியும். குமரி, கோவை, செங்கை, நெல்லை கொடுத்துக்கிறாங்க. நமக்கு நெல்லை. கோவை எதுக்கு வரும்? கோயம்புத்தூருக்கு வரும். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. பாலாறா, தன்பொர்ணையா, சேர்வலாறா, காவிரியா? நமக்கு வந்து சேர்வலாறு, கடனா நதி, சிற்றாறு இதுதான் வந்து அதோட துணையாறுகள். அடுத்து நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. நிலம் ப்ளஸ் இடையேவா, நிலத்தின் ப்ளஸ் இடையேவா, நிலத்து கூட்டல் இடையேவா, நிலத் ப்ளஸ் இடையேவா? இங்கே நிலத்து வார்த்தை இல்லைல்ல, அதனால் இதை விட்டுருங்க. அடுத்து நிலம் ப்ளஸ் இடையே. சரி, இதை சேர்த்து எழுதி பார்ப்போம். இம் ப்ளஸ் இங்கே வந்து மெய்யெழுத்து முடிஞ்சிருக்கா, இங்கே உயிரெழுத்து வருது. அப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன வந்துடும்? மீ வந்துடும். மீ வந்தால் நிலம் இடையே அப்படின்னு வந்துருக்கும். நமக்கு என்ன வரணும்? நிலத்தின் இடையே தான் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏயும் வராது. அதுக்கப்புறம் நிலத்து கூட்டல் இடையே வந்திருக்கு. இது நமக்கு பொருள் இருக்குன்னு வச்சுக்கினாலும் தூவை எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் ஊன்னு பிரித்தோம்னா இங்கேயும் உயிர், இங்கே ஈனா உயிர். அதனால் இந்த ஊ வந்து போயிடும். ஒரு நிமிஷம். ஊ வந்து போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? நில, இத்து, அதுக்கப்புறம் இந்த தூவில் உள்ள ஒரு இத்து இங்கே வந்து இடையே வரும். அப்போ இத்து ப்ளஸ் ஈ வந்து தீயா மாதிரி நிலத்திடையே அப்படி தான் வரும். ஆனால் நமக்கு வந்து நிலத்தினிடையே நீ எக்ஸ்ட்ரா வரணும். ஸோ இதெல்லாம் ஒமிட் பண்ணி பார்த்தா மிச்சம் என்ன இருக்குது? இது மட்டும்தான் இருக்குது. அப்போ நிலத்தின் கூட்டல் இடையே, இன் கூட்டல் ஈ வந்து நீ. ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை சொல்லிட்டு போகலாம். ஏன் மற்ற ஆப்ஷன் வச்சு சொல்லி பார்க்க சொல்கிறேன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. 2 ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ணினா
மற்ற ரெண்டுமே நமக்கு வந்து குழப்பமாக தான் இருக்குது. இது வந்து வெறும் எலிஜிபிலிட்டிக்கு இவ்வளோ அவங்க டஃப்பாக வச்சுக்கிறாங்க. ஸோ குரூப் 4க்குலாம் இன்னும் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சு மேக்ஸ் மாதிரி புரிஞ்சு படிக்கணும். அருந்துணை என்பதை பிரித்தால் அரு ப்ளஸ் துணையா, அரு ப்ளஸ் இணையா, அருமை ப்ளஸ் துணையா, அருமை ப்ளஸ் இணையா. அரு அரு ஒரு பொருள் இல்லைல்ல, அதனால் அது இருக்கட்டும். பொருள் இல்லைன்ட்டு அதை ஃபுல்லாக வந்து தப்பு போட்டுடலாம், இல்லைன்னா அதை ஒதுக்கி வச்சிடலாம். மற்ற ஆப்ஷனை செக் பண்ணிவிட்டு வரலன்னா திருப்பி அந்த ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ 3 வந்து அருமை ப்ளஸ் துணை, 4 அருமை ப்ளஸ் இணை. நமக்கு வந்து துணையில் தான் முடியணும். ஸோ துணையில் முடியுது இந்த ஆப்ஷன் தான். அப்போ அதை வச்சு பார்த்தோன்னா இப்போ சொல்லி பார்க்கலாமா விதிகள் என்ன உதவி பார்ப்போம். அருமை ப்ளஸ் துணை, அருமை அப்போனா இது வந்து ஒரு பண்பு பெயர். அதனால் வந்து இந்த மை விகுதி ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி போயிடும். மை விகுதி போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன வரும், அரு ப்ளஸ் துணை. அப்போ இங்கே வந்து ரூ இருக்குது, இங்கே வந்து தூ இருக்குது. அதனால் இங்கே வந்து இங்கே தகர வரிசை தானே வருது. அதனால் இனமிகள் விதிப்படி அதுக்கு அந்த தாக்கு இனமான இந்து வந்து அருந்துணையாக மாறிடுது. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், இடம் ப்ளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இடவெங்குமா, இடம் எங்குமா, இடமெங்குமா, இடமெங்குமா. நமக்கு இம் ப்ளஸ் ஏ தானே வந்திருக்கு, ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து. அப்போ இம் ப்ளஸ் ஏ வந்து என்ன சேரும், மேயா வரும். அப்போ இடமெங்கும் இந்த ஆப்ஷன் தான் வரும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. எளிதினா சிறிதா, பெரிதா, அரிதா, வரிதா. எளிதுக்கு அரிது, சிறிதுக்கு பெரிது. மறுபடியும் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. காய்னா நமக்கு என்னன்னு தெரியும், காய்கனி தானே சொல்லுவோம். அப்போ முறியா, தாரா, கனியா, படலியா. அப்போ காய் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கனி. அதுக்கப்புறம் இந்த வடலினா என்ன, நம்ம ஸ்கூல் புக் 10th புக்கில் இருக்கல, வடலிங்கிறது பனையின் இளநிலை. பனைமரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பனையோட இளநிலையை தான் வந்து வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தாறு வாழைத்தார் நம்ம தெரியும், பிரச்சனை இல்லை. முறினா கொழுந்து, அது மாதிரி மீனிங்கில் வரும். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். அணுகு அப்படின்னா தெளிவா, சோர்வா, பொய்மையா, விலகா. அணுகுனா அணுகிறது. அப்போ அணுகுக்கு ஆப்போசிட்டு விலகு. பொய்மைனா பொய்னா பொய், வாய்மை பொய்மை, அது எதிர்ச்சொல்லாக வரும். தெளிவுக்கு என்ன வரும், ஐயம். ஐயம் தெளிவு. அப்போ சோர்வுக்கு ஊக்கம், உற்சாகம், இது மாதிரி ஆப்போசிட் உள்ளதுக்கு தான் சோர்வு. ஓகே, இன்னொரு 5 கொஸ்டின் பார்த்துருவோம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் இந்திய மாநிலங்கள். இலங்கைங்கிறது வேறு நாடு, ஸோ அதான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, பொருந்தா சொல்லை கண்டறிக. எது தப்புன்னு கேட்குறாங்க. நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவீர் அல்லீர். நமக்கு வந்து நான் அல்லேன், ஒரு மெய் அல்லேன், கரெக்டு. நாம் அல்லோம், நாம்ங்கிறது பன்மையில் வந்துருக்குது. அதேமாதிரி தன்மை இடத்துல வந்து பன்மை வந்துச்சு, அல்லோம் தான் வரும், கரெக்டு. நீ அல்லை, ஆமாம், நீ அல்லைங்கிறது கரெக்டு. நீவீர் அல்லர் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு நீ அல்லை, அதாவது முன்னிலையில் ஒருமையை குறிச்சுன்னா அல்லை வரும், பன்மையை குறிச்சிச்சுன்னா நீவீர் அல்லர், சாரி நீவீர் அல்லீர் அப்படின்னு வரும். அதாவது அல்லீர் ஃபஸ்ட்டு இதில் கூட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அல்லீர். ஓகே, விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விகார புணர்ச்சியை வந்து இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த விகார புணர்ச்சி வந்து தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வகைப்படும். அது 3லையும் வராதது எதுன்னு நம்ம கேட்குறாங்க. தமிழ்தாயா, விற்கொடியா, வாழைமரமா, மனமகிழ்ச்சியா. இப்போ தமிழ்தாய் எப்படி பிரிக்கலாம், தமிழ் குட்டல் தாய். அப்போ புதுசாக என்ன எழுத்து வந்திருக்கு, இத்து வந்திருக்கு, அதனால் இது வந்து தோன்றல் புணர்ச்சியில் வரும். விற்கொடியை எப்படி பிரிக்கலாம், வில் ப்ளஸ் கொடி தான் நமக்கு வந்து சேர்ந்து விற்கொடி அப்படின்னு மாறும். அப்போ வந்து இல்லு வந்து இர்ரா வந்து மாறி போச்சு, திருந்து வந்திருக்கு, அதனால் வந்து திரிதல் புணர்ச்சியில் வரும். மன மகிழ்ச்சி வந்து எப்படி பிரிக்கலாம், மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, அதில் இம்மு போய் மன மகிழ்ச்சின்னு வந்திருக்கு. அதாவது இம்முங்கிறது கெட்டு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, அதனால் இது கெடுதல் புணர்ச்சியில் வரும். ஆனால் இந்த வாழை மரம் வந்து எப்படி பிரிக்கலாம், வாழை மரத்தை வாழை ப்ளஸ் மரம்னு பிரிக்கலாம். அதை சேர்த்து எழுதும்போதும் வாழை மரம் எந்த ஒரு புணர்ச்சியுமே இல்லை வரும், அதாவது எந்த ஒரு எழுத்தும் தோன்றாது, தெரியாது, அப்படியே தான் வரும். அதனால் அது வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நமக்கு இங்கே வந்து தப்பான கொஸ்டின். பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக.
ஆப்ஷன் ஏ மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. சந்திப்பிலே சொல்லியிருக்கிறாங்க, கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. சரி, கரெக்டாக இருக்கிற மாதிரி இது வச்சுக்குருவோம். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்ட. எக்ஸ்ட்ரா அந்த கல்லிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஓகே, இருக்கட்டும். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இங்கே பாருங்க, இங்கே இப்பு வரல, பொறிக்கப்பட்டவை தான் கொடுத்துக்கிறாங்க. நம்ம இப்பு வரணும்ல, அதனால இது தப்பு. மெய்கீர்த்திகள் புலவர்களால், இங்கே வந்து இது ஆளை வந்து இது மாதிரி தனியாக வராது. நமக்கு பேச்சு வழக்கு தான் ஆள் வரும், நம்ம எழுத்து வழக்கு வந்து ஆள் வந்து தனியாக வராது. எழுதப்பட்டு கழுத்தத்தை கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஸோ ஒன்று ஆப்ஷன் ஏ வரணும், இல்லைன்னா ஆப்ஷன் பி வரணும். இது ரெண்டில் என்ன டிஃப்ரெண்ட்டு? எழுதப்பட்டு கல் இங்கே வந்து கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை சொல்லிக்கிறாங்க, இங்கே கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அப்போ கொஞ்சம் நமக்கு வந்து பொருள் வந்து தெளிவாக விளங்குறப்படி நம்ம ஆப்ஷன் பி இருக்கிறதுனால அதான் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஸோ எது வந்து கரெக்டான வாக்கியம்னு கேட்குறாங்க. இங்கே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கரெக்டு. இங்கே கற்றோருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தப்பு. கைப்பொருளான்னு பார்த்தோம்னா கைப்பொருள் தான் வரும். ரீசன் பார்ப்போம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் இது மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ குசுடு துபுரு கூட சொல்லிக்கலாம். நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதியை யூஸ் பண்ணிக்கணும் தான். குசுடு துபுரில் வந்து அந்த வனத்தோட வனத்தோட குற்றியல் உரம் வருது அப்படின்னா அதுக்கு எடுத்தது வந்து நமக்கு வந்து வலியினை மீக்குமா கசதப மீக்குமா அடுத்த நிலை வறுமொழியை பொறுத்து, அதனால் அப்படி வச்சுக்கலாம். இல்லாட்டி கற்றோருக்கு அப்படிங்கிறப்ப 4ஆம் வேற்றுமை உருவு வரும், கூங்கிறது 4ஆம் வேற்றுமை இருப்பா, அதுக்கப்புறமும் நமக்கு வந்து வலியினை மீக்கும். அதே மாதிரி கை பொருளுக்கு வந்து ஏன் புள்ளி வருதுன்னா கைங்கிறது ஓரல் தோறுமொழி, அப்போ ஓரல் தோறுமொழிக்கு பின்னாடி நமக்கு புள்ளி வரும், அதனால் அதுவும் கரெக்டு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.